எங்கள் கம்பெனி வந்து 100% ஃப்ரான்ச்சைசஸ் தான் ஒர்க் பண்ணுது. எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆளும் முழு பணத்தையும் ஒழுங்காக உடனே கொண்டு வர தேவையில்லை. பணத்தை கொண்டு வந்து டெவலப் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம வந்து வி ஷுட் டெவலப். எங்கேயாவது ஒரு இடத்துல நீ முன்னப்போ லேட்டானால் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லி கொஞ்சம் பொறுமை காக்க சொல்லுவோம். அர்ஜென்ட்டுனா அவங்க வந்து அதை வந்து வந்தவங்க டெலிவரி பண்ணுவோம். ஏன்னா அவங்கள ஆஃபீஸில் வந்து வாங்கி இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி அதாவது வீட்டில் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து மெடிசன் ஆர்டர் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து க்ரோசரி ஆர்டர் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் வந்து பணத்தை பற்றி கவலைப்படணும்னு தெரியல. தே வாண்ட் கம்ஃபர்ட். பற்றி எரியக்கூடிய பவுடர்ஸு, லிக்விடு, அப்புறம் ட்ரக்ஸு, இந்த மாதிரி எரியக்கூடிய பொருட்கள், இது மாதிரி பல வகையான பொருட்களாக இருக்குது. கெமிக்கல்ஸு, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அனுப்புறது கிடையாது. எல்லா கிராமத்துலேயுமே ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கா? எல்லா கிராமத்துலேயும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியுமா? அப்படி முடியாது. கிராமங்கள் முழுதும் நாங்களால் பண்ண முடியாது. இந்தியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு நாடுனா அதிக கிராமங்கள் இருக்கிற ஒரு நாடாக நம்ம அதை பார்க்குறோம். நிறைய குக்கிராமங்கள் இருக்குது, சின்ன சின்ன ஊர் இருக்குது. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தாண்டி மக்கள் வந்துட்டு கிராமங்களில் வந்து தேவைகள் நிறையா இருக்குது இந்த கொரியர் சர்வீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி குக்கிராமங்கள்லையுமே ஆஃபீஸ் செட்டப் போடுறது, லேபர் அப்பாயிண்ட் பண்ணுறது, வேன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஆப்ரேஷன்ஸை பார்த்துக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு தனி முதலீடும் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீங்கள் ஆஃபீஸ் செட்டப்லேருந்து எல்லாத்துக்கும் கொரியர் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே. ஸோ அதுக்கு இருந்த அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? அதாவது ஒரு ஆலமரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு நாளில் உண்டாக்க முடியாது. ஒரு ஆலமரம் வளருன்னா அது இட் டேக் லாட் ஆஃப் இயர்ஸ் டு க்ரோ. சேம் கான்செப்ட் தான். ஒரு வியாபாரம், எந்த வியாபாரமே நீங்கள் யாரை எந்த ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரும் ஃபஸ்ட்டு நாள்லேயே பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்ற முடியாது. தே ஹேவ் தேர் ஓன் ஸ்டோரிஸ். இட் வில் டேக் 10 years, 20 years, 30 years. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இல்லாமல் செகண்ட் ஜென்ரேஷன்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் டேக் லாட் ஆஃப் இயர்ஸ். அதே மாதிரி எங்களை பொறுத்தவரையும் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் வளர்கிறோம். நாங்கள் வந்து வேகமாக வளரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்குறோம். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் எங்களுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ். நாங்கள் வந்து வி நீட் டு என்கேஜ் மோர் லேபர்ஸ், மோர் ஸ்டாஃப். அப்போ வந்து அதுக்கு தான் அந்த ஸ்டாஃபை மெயின்டைன் பண்ண முடியாதுதான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் போகிறோம். ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டமே என்னென்னா, என்னால் முடியல, என்னுடைய நெய்மை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊரில் வந்து கொரியர் நடத்துங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் எம்ப்ளாயீஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், இதை பார்த்துக்கங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அது மூலமாக நீங்களும் வளரலாம், நானும் வளரலாம். இதுதான் ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம். ஆனால் பிராண்டோட பேர் உங்களுடையது, பிராண்ட் எங்கள் பேர். அதை வந்து நாங்கள் அவரை கொடுத்து அவரை பயன்படுத்த சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ராயல்ட்டி வாங்குறோம். ஸோ இந்த கான்செப்ட் நாங்கள் வந்து எல்லா இடமும் அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கு வந்து என்ன பண்ணால் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஒர்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ சண்டிகரில் ஒரு ஆஃபீஸ் நடத்துங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்னையில் உட்காந்துக்கிட்டு சண்டிகரில் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். அப்போ சண்டிகரில் ஒரு மேனேஜர் இருப்பார். இருந்தாலும் சுற்றி இருக்கிற இடங்கள், சண்டிகர் சுற்றி இருக்கக்கூடிய லூதியானா அல்லது பக்கத்தில் வந்து பட்டி, இந்த மாதிரி ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஆஃபீஸ் இருக்கும், ஏஜென்ட்டும் வச்சுருப்போம். அதை பேலன்ஸாக கொண்டு போகிறோம். அப்படி டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். இது நம்பர் 1. நம்பர் 2 ஃபினான்ஸும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உடனே எல்லா பணத்தையும் கொண்டு வர தேவையில்லை. எங்களுக்கு என்ன ஏற்படுச்சுன்னா, எங்கள் கான்செப்ட் வந்து எங்கள் பிஸ்னஸ் வந்து புதுசு, நல்ல மக்கள் மத்தியில் வரவேற்பது, அது மூலமாக எங்களுக்கு வருமானம் வருது. ஸோ எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய எக்ஸஸ் மணி தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். வி ஆர் ரீஇன்வெஸ்டிங் மணி இந்த பிஸ்னஸ். இதுதான் வந்து எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆளும் முழு பணத்தையும் ஒழுங்காக உடனே கொண்டு வர தேவையில்லை. பணத்தை கொண்டு வந்து டெவலப் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சா நம்ம வந்து வி ஷுட் டெவலப். This a basic understanding should be of every person who wants to be an entrepreneur. முழு பணம் கொண்டு வர தேவையில்லை. வந்து ஒரு 2 years 3 years வந்து இனிஷியல் பணம் தேவைப்படும், கொஞ்சம் வருமானம் வரும். அதுக்கப்புறம் அந்த வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து வி ஷுட் டெவலப் ஃபர்தர். வி cannot go for loan, we cannot go for new money. We need to use our own money, then only we can be safe. அந்த ஒரு அடிப்படையில் சொந்த பணத்தை தான் யூஸ் பண்ண முடியும். சொந்த பணம் நம்மள்ட்ட கிடையாது, வருமானம் வருது, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். We never went for third party money, we never went for bank money, we use our own money. வந்த வருமானத்தை திரும்பி முதலீட்டு பண்ணிதான். நீங்க மொத்தமா வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் எல்லாம் சொன்னது ஓகே சார், ஆனா மொத்தமா ஓவராலா ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்க்கு எவ்வளவு பிரான்ச் இருக்கு இந்தியா முழுவதும்? இந்தியா முழுவதும் கீ ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 1250 இருக்கும். அந்த 1250 அக்ராஸ் இந்தியா. அதில் கோயம்புத்தூர்ங்கிறது ஒரு சிட்டி, மெட்ராஸுக்கு ஒரு சிட்டி, திருச்சிக்கு சிட்டி, அந்த அடிப்படையில் சொல்கிறேன். டெல்லிக்கு சிட்டி, அப்படி வந்து 1250 ஆஃபீஸஸ். இதுக்குள்ள
இதுக்கு கீழே வந்து we இப்போ have சென்னையிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு more than 100 ஆஃபீஸஸ் சென்னையில் மட்டும். இப்போ திருச்சி எடுத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 30-40 ஆஃபீஸ் இருக்கும். மதுரையில் 25-30 ஆஃபீஸ் வச்சிருப்போம். பெங்களூரில் அதே மாதிரி 100 ஆஃபீஸ் வச்சிருப்போம். மும்பையில் இருக்குது. எப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா we have a lot of number of our offices number will go more than 10,000. ஸோ இதுதான் எங்களுடைய அந்த அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் மோர் தென் 10,000 ஆஃபீஸஸ் அக்ராஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 10,000 ஆஃபீஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அதில் உங்கள் ஓன் ஆஃபீஸஸ் எவ்வளோ சார்? ஃப்ரான்ச்சைஸாக நீங்கள் கொடுத்தது எத்தனை ஆஃபீஸாக இருக்கும்? எங்கள் கம்பெனி வந்து 100% ஃப்ரான்ச்சைசஸ் தான் ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஐம் எம்டி, ஐம் ரீஜனல் டைரக்டர், ஐம் ஃப்ரான்ச்சைசி ஃபார் சென்னை. நானே ஒரு ஃப்ரான்ச்சைசி தான். இப்போ ஃப்ரான்ச்சைசி சென்னையில் இருக்கக்கூடிய 110 ஆஃபீஸு ப்ரொஃபஷனல் கொரியர் சென்னை எல்எல்பியினுடைய ஃப்ரான்ச்சைசி ஆஃபீஸஸ். ஸோ இப்படி சொந்த ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஆஃபீஸ்னு சொல்லி எங்கள் கம்பெனிக்கு வந்து 125 ஆஃபீஸாக இருக்குது. ப்ரொஃபஷனல் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனிக்கோ அது அதை சார்ந்த ஒரு இன்னொரு கம்பெனிக்கோ ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் நெட்வொர்க் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்குது. இதுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து சொந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 130 to 140 இருக்கும். ஆனால் ஃப்ரான்ச்சைசிக்குள்ள தான் எல்லா ஆஃபீஸ் இருக்குது. பிகாஸ் தே இன்வெஸ்டட் மணி அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அது தௌசண்ட்ஸில் ஓடுது. எங்கள் கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 ஆஃபீஸ் 140 ஆஃபீஸாக இருக்கும். முக்கியமாக கிராமங்களில் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுல வந்துட்டு நிறைய சவால்கள் இன்னல்கள் இருந்திருக்கும். ஏன்னா மக்களுக்கு புரியணும், எவ்வளோ வரவேற்றாலும் அதில் சில தடங்கல்கள் சிக்கல்கள் வந்திருக்கும். அதில் என்ன மாதிரி தடங்கள் சிக்கல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? அதாவது கிராமங்களில் வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மெட்ராஸில் புக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து புக் பண்ண வரீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமம் இருக்குது, களக்காடுக்கு வந்து டெலிவரி கேட்பாங்க. நாங்கள் வந்து 24 hours or 40 hours கொடுப்போம். நாளைக்கு போகும், நாளைக்கு கழிச்சு போகும். இது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டாக்குமெண்ட் வந்து இது வந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர்னு அடுத்த இடத்துக்கு போய் அங்கேருந்து அது போகுது. இதோ சில அந்த லிங்க் வந்து கட் ஆகும். வண்டி பிரேக் டவுன் ஆகலாம், அல்லது அங்கே வந்து அன்றைக்கி அந்த வரக்கூடிய ரூட்டில் வரக்கூடிய பையன் ஸ்டாஃப் வந்து லீவ் போடலாம். இப்படி பல பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கடந்த ஒரு 35 வருடங்களாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த நம்பிக்கையின் மூலமாக எங்கேயாவது ஒரு இடத்துல முன்னப்ப லேட் ஆனால் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லி கொஞ்சம் பொறுமை காக்க சொல்லுவோம். அர்ஜென்ட்னா அவங்க வந்து அதை வந்து வந்தவங்க டெலிவரி பண்ணுவோம். ஏன்னா அவங்கள ஆஃபீஸில் வந்து வாங்கி இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி டெலிவரி வந்து கரெக்டாக கொடுக்கறதுல வரக்கூடிய கஷ்டங்கள் நிறையா எக்கச்சக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து per day we handle across in India we book almost 3.5 lakhs document per day across India. 3.5 lakhs document இன்னைக்கு ஈவினிங் புக் ஆச்சுன்னா இந்த 3.5 lakhs document should be delivered tomorrow or within another 2-3 days. This is a routine affair. இதில் வந்து 10% of documents டிலே ஆகலாம். அதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கஸ்டமர்ஸுக்கு டிடிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் போட்டு டெக்னாலஜி டெவலப் பண்ணி போட்டிருக்கோம். அது மூலமாக அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, எப்படி வரும், உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்சியாக என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கிறத மாதிரி பண்ணி கஸ்டமரை திருப்திப்படுத்தி டாக்குமெண்ட் டெலிவரி பண்ணுறோம். ஆனால் இட்ஸ் a very challenging job. By God's grace we are doing it. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது என்னோட அடுத்த கேள்வியாகவுமே இருந்துச்சு. எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குமே வந்துட்டு பொருள் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு வாயளவில் நம்ம சொன்னாலும் இயற்கை சூழ்நிலைனாலேயோ இல்லை இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில காரணங்களாலேயோ அந்த பிரேக் டவுன்னாலேயோ டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் ஒரு கொரியர் சர்வீஸால எவ்வளவு நேரத்துக்குள்ள அதிகபட்சம் காலகட்டத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ப்ராடக்டையோ ஒரு பொருளையோ எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் இந்தியாக்குள்ள முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் 8 o'clock வரக்கூடிய, அதாவது லாஸ்ட் புக்கிங் ஒரு கஸ்டமர் வந்து 8 மணிக்கு கொடுக்குறாருன்னா we will deliver it this document or this parcel next day before 2 o'clock across தமிழ்நாடு எனி சிட்டி. அதாவது மெட்ராஸ்லேருந்து நீங்கள் மார்த்தாண்டம் கூட நாங்கள் we are delivering it at 2 o'clock. You take it ஊட்டி, கன்னியாகுமரி, அதே மாதிரி கன்னியாகுமரி டு ஊட்டி, கன்னியாகுமரி டு சென்னை, தென் கும்மிடிப்பூண்டி டு மார்த்தாண்டம். இப்படி ஒரு நெட்வொர்க்கு இன்சைடு தமிழ்நாடு we deliver within 24 hours, மேக்ஸிமம் within 24 hours. மேபி அந்த 8 to 8 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16-17 hours டெலிவரி பண்ணுறோம் இது தமிழ்நாடுக்குள்ளே. இதே மாதிரி we have delivery system in Kerala also, from Chennai to Kerala, vice versa. அதுவும் நாங்கள் வந்து 12 to 24 hours பண்ணுறோம். மெட்ராஸ் கொச்சி, மெட்ராஸ் ட்ரிவாண்ட்ரம், மெட்ராஸ் கேலிக்கட் பண்ணுறோம். அது மாதிரி கேலிக்கட் வர்சஸ் சென்னை.
ஸோ வி டெலிவர் more than 70% documents within 24 hours across India. And remaining another 20-25%, 48 hours. Remaining another 20% within 72 hours. 24, 48, 72. இப்படி ஒரு ரேஞ்சில் பண்ணிடுவோம். காலகட்டம் இந்தியாவில் எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா கிராமத்துலேயுமே ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கா? எல்லா கிராமத்துலேயும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியுமா? அப்படி முடியாது. கிராமங்கள் முழுதும் நாங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அது இட்ஸ் எ வெரி பிக் நெட்ஒர்க்கு. வி cannot கவர் என்டையர் இந்தியா. பட் ரீசன்ட்லி வி ஆர் கவரிங் ஆல்மோஸ்ட் ஆல் கீ சிட்டிஸ். அப்படி அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு இப்போ மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி தேவைகள் யாருக்கு இருக்கும்னா, இந்த மாதிரி தேவைகள் வந்து கம்பெனிகளுக்கு இருக்காது, பேங்க்ஸுக்கு இருக்காது, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்காது. இது தேவை யாருக்கு இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a person from some village in Rajasthan. He is living in Chennai. அவர் சென்னையில் இருக்காரு. அவருக்கு ஒரு அர்ஜென்ட் பொருள் கோட்டாவை தாண்டி அல்ல உதயபுரம் தாண்டி எங்கேயோ கிராமத்தில் இருக்காருன்னு வைங்களேன். அவர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு. அவருக்கு அனுப்ப வேண்டியிருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அவருக்கு இப்போ கொரியர் பற்றி எல்லாம் தெரியும். அப்படி அவர் எங்களுக்கு ஈ கேன் கிவ் சம் இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த ஊர் வரை கொண்டு வந்துருங்க, நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் அனுப்பி எடுத்துக்கிறேன் அப்படிலாம் ஹெல்ப்புக்கு வராங்க. ஏன்னா அவருக்கு தேவை, எங்களை பயன்படுத்துவார். இப்படி சில இடங்களை பண்ணும்போது என்டையர் இந்தியா அவ்வளோ கிராமங்களையும் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ரீசனாக பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது ஆரம்ப காலத்தில் 85ல் வந்து நான் கொரியர் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட பல கம்பெனிகள் இன்றைக்கி மூடப்பட்டு விட்டன. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கலாம், அல்லது மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், பல காரணம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி 37 வருஷமாக இந்த தொழிலில் நிற்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சர்வேயாக நிற்கிறோம்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கோம் எங்கள் டெலிவரி மூலமாக. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய தலையாய கடமை. இன்றைக்கி வந்து வியாபாரம் இருக்கின்றது, வியாபாரம் குறைவே கிடையாது. there is no shortage of business, but our focus is to maintain our quality of service and to maintain the கான்ஃபிடன்ஸ், அந்த டு கீப் அப் த கான்ஃபிடன்ஸ் வித் கிளைண்ட்ஸ். அதுதான் எங்களுடைய, அதுக்கு தான் இப்போ உழைக்கிறோம். ஒரே நேரத்தில் வந்துட்டு 100கணக்கான பார்சல்கள் வந்து எல்லாரும் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி அனுப்பும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன பார்சல் உடையறதுக்கோ இல்லை மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை டிலே ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? இது மாதிரி டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகிறது அல்லது பார்சல் உடைகிறதுங்கிறது இது வந்து திறந்தரம் ஏற்படக்கூடிய ஒரு எங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 3.5 லேக் டாக்குமெண்ட்டு கேன்சல் பண்ணும்போது நடக்கும். அதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பணியாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இது மாதிரி பார்சல் வந்து உடஞ்சி வர்றதுலாம் ரீபேக் பண்ணி கரெக்டான முறையில் உள்ள பொருட்கள்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ண சொல்லுவோம். இது ஒரு செய்யக்கூடிய சிஸ்டம். அப்புறம் மிஸ் ஆகும். அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து we have thousands of employees. So sometimes somebody may try to seal the document. அதுக்கு நடக்கக்கூடாதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், we have CCTV system across India. எல்லா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் CCTV போட்டு இந்த மாதிரி திருடுகள் நடக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம CCTV போட்டு அதை நான் வாட்ச் பண்ணுறோம். ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு எல்லா புக்கிங் சென்டர்லையும் இங்கே கம்ப்ளீட்டாக CCTV போடணும். ஏன்னா நீங்கள் வந்து பப்ளிக் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்க, அதனால் சில போலீஸ் என்கொயரி வருது. அதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி CCTVலாம் போட வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்குது. அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே வந்து பொருட்கள் டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான we'll reimburse the cost of the making document. ஒரு பாஸ் வாங்கினோமா அதுக்கு வேண்டி என்ன பணங்கள் டேமேஜாக கொடுத்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கிளைண்ட்டினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கான எல்லா காரியங்களும் நான் செஞ்சிட்ருக்கோம். சில சமயம் ஒரு சாரி அனுப்பியிருக்காங்க, தொலைஞ்சி போய் அதுக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஒரு கம்ப்யூட்டர் உடஞ்சி போச்சு ஹேண்டில், அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஓரளவுக்கு உட்காந்து பேசி we'll settle the issue and ensure that the client is not affected. முன்னாடி வந்து ஃபோனு இல்லை மெசேஜ் இல்லைனா அதிகபட்சம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போவாங்க ஒரு கொரியர் சர்வீஸ் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அவங்களுக்கு. இப்போ இருக்கவே கையில் ஃபோனை எடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டுடுறாங்க. இல்லை நான் இன்றைக்கி அனுப்பிச்சேன், ஒரு வாரம் ஆச்சு எனக்கு வரல, இல்லை உடஞ்சி போய் வந்திருக்கு, இல்லைனா கொட்டிடுச்சு, தக்காளி ஊறுகாய் கொட்டிடுச்சுலாம் வந்து கொரியர் கம்பெனியை சீஸ் பண்ணுற லெவலுக்குலாம் வந்து போடுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ இந்த சோஷியல் மீடியாவோட பியர் ப்ரெஷர் வந்து எந்த லெவலுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்க மேல? ஆமாம், கரெக்டு தான். அதாவது அனுப்பக்கூடிய கஸ்டமர் வந்து அவருடைய பொருள் தொலைஞ்சு போச்சு, அவருடைய பொருள் டேமேஜ் ஆகிட்டுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு சோசியல் மீடியாவில் தாறுமாறாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது நியாயமான ஒரு கோபம் தான். அதில் வந்து எந்த விதமான நம்ம தப்பாக நினைக்க முடியாது.
ஆனால் அதே சமயத்தில் அந்த கஸ்டமர்கள் என்ன நினைக்க மாட்டாங்கன்னா, இப்போ நான் என்ன பொறுத்தவரை as எம்டி ஆர் எங்களுடைய நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3.9 lakh டாக்குமெண்ட் ஹேண்டில் பண்ணுறோம். இது வந்து ரொட்டீனாக வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்காக நான் வந்து கம்பெனியில் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து நான் நியாயம் சொல்ல வரல. ஆனால் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸு, டெலிவரி சிஸ்டம்ஸு, ஹேண்ட்லிங் ஆஃப் பீப்புள் த்ரூ டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ வந்து லோட இறக்கணும், ஏற்றணும், பையங்க எடுத்து போகணும், அவன் பார்சலை ஹேண்டில் பண்ணணும், இப்படி பல வகையான சிஸ்டம் பண்ணுறனால அப்படிப்பட்ட சிஸ்டங்களில் வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு எந்த விதமான டேமேஜும் நடத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நடத்திட்டு இருக்கோம். சோசியல் மீடியாவில் நடக்கும்போது சோசியல் மீடியா வந்து எங்களை வந்து தாறுமாறாக வந்து வந்து சத்தம் போடுவாங்க அல்லது அசிங்கமாக எழுதுவாங்க. அது மாதிரி விஷயங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், கன்சர்ன்டு கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக எடுத்து எதனால் அப்படி ஆகிப்போச்சு பண்ணி அது வந்து கரெக்டாக ரிலீவ் பண்ண வைக்கிறது, அல்லது பொருள் தொலைஞ்சு போச்சு அந்த கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணி என்ன பொருள் தொலைஞ்சு போச்சு என்பதெல்லாம் அதை எடுத்து அவங்களுக்கு அது டேமேஜை கொடுக்குறது, அவங்கள திருப்திப்படுத்துறது, அந்த அந்த அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க திருப்தி அடைஞ்சுன்னா அந்த போஸ்டரோட டெலீட் பண்ணுறாங்க, சில சமயங்களில் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் நடந்துருக்குது. இப்படி சோசியல் மீடியாக்கள் வரக்கூடிய அந்த அப்யூசிவ் மெட்டீரியல்லாம் எடுத்து அதை வந்து சால்வ் பண்ணி கிளைண்ட்டை வந்து ஹாப்பியாக பண்ணுறோம். அதை சீரியஸாக நாங்கள் எடுத்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் ரொம்ப கவனமாக எடுத்து அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு நடக்கிறோம். எல்லா ஒரு பாமர மக்களுக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட்டுன்னே இதை சொல்லலாம். எந்தெந்த பொருள்லாம் ஒரு கொரியரில் அனுப்பலாம், எதெல்லாம் கொரியரில் அனுப்பக்கூடாது? அதாவது பொதுவாகவே டேஞ்சரஸ் குட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது கவர்மெண்ட்டே போட்டிருக்காங்க. முக்கியமாக எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஏர்லைன்ஸ் அனுப்பும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏர்க்ராஃப்ட்டு ப்ளஸ் பேசஞ்சர்ஸ் லைஃப் இருக்கிறனால நாங்கள் வந்து இந்த மாதிரி குட்ஸ்கள் அனுப்பும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃப்ளமேபிள் அதாவது தீ எரியக்கூடிய பவுடர்ஸு, லிக்விடு, அப்புறம் ட்ரக்ஸு, இந்த மாதிரி எரியக்கூடிய பொருட்கள், இது மாதிரி பல வகையான பொருட்களாக இருக்குது, கெமிக்கல்ஸு, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அனுப்புறது கிடையாது. அதெல்லாம் வந்து 100% நாங்கள் என்ன பண்ணுவோம், செக் பண்ணி அதெல்லாம் ட்ரெயின் மூலம் தான் அனுப்புவோம். சில பொருட்களை நாங்கள் வந்து அனுப்ப முடியாமல் சொல்லிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் குட்ஸுங்கிற லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அதுபடி எங்களுடைய ஸ்டாஃபுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்பர் 2, நர்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரக்ஸ் அனுப்புகிறாங்க, நிறைய கொரியர் மூலமாக அனுப்புகிறாங்க. நர்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களை கூப்பிட்டு எங்கள் கம்பெனி அவங்க வந்து பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் கொரியர் கம்பெனிகளை கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுப்பாக புக் பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்போலாம் நாங்கள் நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது மாதிரி எது தவறுதலாக வந்து அவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்படிலாம் நிறைய கேஸ் நடந்துருக்குது. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி பார்சல் வந்து கேட்போம், வர கஸ்டமர் என்ன வச்சுன்னு கேட்போம். தேவைப்பட்டால் நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சு அதெல்லாம் நடத்துவோம். அதே மாதிரி பணம் அனுப்பக்கூடாது, கேஷ் அனுப்பக்கூடாது, விலை உயர்ந்த நகைகள்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். இப்படி ஒரு அளவுக்கு வேல்யூ, அதாவது அது ஏதாவது ஆகிவிட்டால், அதாவது நாங்கள் வந்து வி ஹேண்டில் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே ஹேண்டில் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பர்சனல் ஐட்டம்ஸ் லைக் ஜுவல்லரி ஆர் எதாவதுனா வந்து ஒரு அளவுக்கு எங்களால் பாதுகாப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எடுக்க முடியும். எல்லாத்தையும் எடுக்க மாட்டோம். ஜுவல்லரி சுத்தமாக எடுக்கக்கூடாது, ஜுவல்லரி கேஷ் எடுக்கக்கூடாது. இப்படி நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக நடத்திட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ இந்த ஜுவல்லரி கேஷ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் வந்துட்டு எந்தெந்த பொருள்லாம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்? ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம், உணவுப் பொருட்கள் எடுக்கிறோம், பிக்கிள்ஸு, அது மாதிரி உணவுப் பொருட்கள் எடுக்கிறோம், ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், ஃபர்னிச்சர் டேபிள்ஸு, வீட்டுக்கு பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். இப்படி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம டேஞ்சரஸ் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எடுக்க மாட்டோம். ப்ளஸ் கேஷ், ஜுவல்லரி. அதுக்கு லிக்விட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா லிக்விட் வந்து இப்போ வி ஆர் ஆல்சோ கேரிங். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் கம்பெனிஸ், அதாவது நல்லெண்ணெய், தேங்காய்லாம் இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் விற்கிறாங்க. அந்த மாதிரி பொருளாக தூக்கிட்டு போய் ப்ராப்பராக பேக் பண்ண சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி வி கேரி லிக்விட்ஸ் ஐட்டம் ஆல்சோ. ப்ரொஃபஷனல் கொரியர் வந்துட்டு இந்தியாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கொரியர் சர்வீஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கும் அனுப்புறீங்களா? அப்படி அனுப்புறதா இருந்தால் எந்தெந்த நாட்டுகளுக்குலாம் அனுப்புறீங்க? வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இஸ் பேன் இந்தியா கொரியர் கம்பெனி. இந்தியாவில் நாங்கள் வந்து ஒரு டாப் கொரியர் கம்பெனியாக இருக்கோம். அதே மாதிரி உலக அளவில் டாப் கொரியர் கம்பெனிஸ் இருக்காங்க. DHL அப்படின்னு கம்பெனி, ஃபெடெக்ஸு, ஆராமெக்ஸ்ன்னு சொல்லி இது மாதிரி கம்பெனி இருக்குது. இவங்களோட நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுடைய சொந்த அலுவலகங்கள் இருக்கின்றன. சிங்கப்பூரில் இருக்குது, துபாயில் இருக்குது, குவைத்தில் இருக்குது. ஆனால் எல்லா இடமும் போய் எங்களுடைய கம்பெனியுடைய சொந்த ஆஃபீஸை போட்டு அதுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது இப்போ உள்ள காலத்தில் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தேர் ஆர் 3-4 ஜைன்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. அவங்களோட போட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நாங்கள் என்ன பண்ணுறோம், வி ஹாவ் எ கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வித் தம். அது மூலம் நாங்கள் அனுப்பி நாங்கள் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா, இப்போ அதாவது ஒரு தொழில் பண்ணும்போது கஸ்டமர் வரும்போது எல்லா ஊருக்கும் நாங்கள் எல்லா வகையான சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதையும் அடிஷனலாக பண்ணுறோம், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறோம். எந்த கஸ்டமரும் வந்து இது புக் பண்ண சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். அது மூலமாக சிங்கப்பூர், துபாய், மற்ற இடங்களையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கணும், இன்னும் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் முக்கியமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த DHL, FedEx என்று சொல்லக்கூடிய மத்திய உலக அளவில் பிரபலமான கொரியர் கம்பெனியோடு நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். எந்தெந்த வாகனங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பார்சல் சர்வீஸ் எல்லாம் ரன் பண்ணுறீங்க? தமிழ்நாடு லெவலில் நாங்கள் வந்து வி ரன் வேன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 300-350 வேன்ஸ் வச்சுருக்கோம் தமிழ்நாடுக்குள்ளேயே. அது மாதிரி பக்கத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராமே வேன் ஆப்ரேஷன் மூலமே நெக்ஸ்ட் டே போகிற அளவுக்கு நாங்கள் வேன் நைட் ஆப்ரேஷன்ஸ். இது பிஹேவியர் எப்படி பகலில் வந்து ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, மார்னிங் டு ஈவினிங் டெலிவரி அண்ட் பிக்கப். அதே மாதிரி நைட்லேயும் வி ஹேவ் another கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட் ஆஃப் லோட்ஸ் ஃப்ரம் ஒன் சிட்டி டு அனதர் சிட்டி அக்ராஸ் இந்தியா. இது நைட்டில் நடக்குது. நைட்டில் நடந்தால் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் போகும். அப்படி நைட்டில் நடக்கக்கூடிய வேன் ஆப்ரேஷன்ஸு. தென் வி யூஸ் ட்ரெயின்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் டு ஹைதராபாத், மெட்ராஸ் டு கொச்சி, அது மாதிரி மெட்ராஸ் டு மும்பை. இதுக்கு ட்ரெயினை யூஸ் பண்ணுறோம், ஃப்ளைட் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளைட் எதுக்குன்னா ரொம்ப அர்ஜென்ட் டாக்குமெண்ட்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு மக்கள் வந்து காலையிலேருந்து இரவு வரை எல்லா டைம்லேயும் வந்து கொரியர் புக் பண்ணுறதுக்கு வருவாங்க உங்கள் சென்டர்ஸ்க்கு. பட் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பிக் பண்ணுவீங்க அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்கும். சில பேர் வந்து 6 மணிக்கு வருவாங்க, இல்லை இப்போ தான் ஒரு வேன் கிளம்புச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கொரியர் சென்டரில். அதே மாதிரி கடைசி வேன் இந்த டைமுக்கு கிளம்பிரும் அப்படின்ற இந்த விழிப்புணர்வுலாம் எல்லா மக்கள் மத்தியிலையும் பெருசாக இல்லை. ஸோ யூஸ்வலாக ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சென்டர்லேயும்? அதாவது ஒவ்வொரு சென்டர்லையும் டெலிவரி வந்து நாங்கள் வந்து ஒரு மட்டம் தான் பண்ணுறோம். ஒரு மட்டம் பொதுவாகவே எல்லா ஊர்களையும் மார்னிங்கில் 10 to 10 to 2 o'clock டெலிவரி பண்ணிடுவோம். அதுமாதிரி பிக்கப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பிக்கப் பண்ணுவோம். ஈவினிங்னா ஒரு முறை தான் 4 to 7 o'clock வந்து பிக்கப் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ரெகுலராக கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸு, பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ப்ரைவேட் கம்பெனிஸு எல்லாம் வந்து வி ஹாவ் ஏ சிஸ்டம். பிக்கப்னாலே ஈவினிங் 4 to 7, டெலிவரினாலே மார்னிங் 10 to 2. ஆனால் சென்னை போன்ற பெரிய மெட்ரோ சிட்டிஸில் வந்து வி ஹாவ் 2 டெலிவரி சிஸ்டம். மெட்ராஸ், மும்பை, டெல்லியில் வி ஹாவ் 2 டெலிவரி சிஸ்டம். பிகாஸ் வி ஆல் என்ன எதுக்குன்னா, நாங்கள் இந்த மாதிரி மும்பை, டெல்லி, கல்கட்டா இதில் வர டாக்குமெண்ட்டுகள்லாம் எங்களுக்கு மத்தியானம் வரும். ஃப்ளைட்டில் வந்து வரும் 1 மணிக்கு தான் வரும். அதனால் நாங்கள் வந்து அதை வந்து ஈவினிங் 3 to 7 o'clock டெலிவரி பண்ணுவோம். ஸோ மெட்ரோ சிட்டியில் வி டூ 2 டெலிவரிஸ். பட் மற்ற ஊரெல்லாம் வி டூ 1 டெலிவரி. பிக்கப் வந்து ரெகுலராகவே 4 to 8 தான். ஆனால் மக்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் வந்து வி ஹாவ் ஓப்பன்ட் அவர் ஓன் ஆஃபீஸஸ். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா வி ஹாவ் கிட்டத்தட்ட 100 ஆஃபீஸ் அக்ராஸ் சென்னை சிட்டி இருக்குது. இங்கே வந்து வாக்கின் கஸ்டமர்ஸ் என்று சொல்லக்கூடிய பொது மக்கள் வந்து எப்போ டாக்குமெண்ட் கொடுக்கலாம். மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock கொடுக்கலாம். ஏன்னா எங்களுடைய கட் ஆஃப் டைம் வந்து எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வந்து அனுப்பக்கூடிய வேன் வந்து ரெகுலராக நைட்டில் 11 o'clock கிளம்புது. ஸோ வி ஹேவ் ஏ கட் ஆஃப் டைம். சொன்னீங்கன்னா கட் ஆஃப் டைம் வந்து மார்னிங் 9 o'clock நீங்கள் ஒரு புக் பண்ணாலும் அது அந்த வேனில் 10 மணிக்கு தான் போகும். அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு வேன் அனுப்ப மாட்டோம். எல்லாத்தையும் புக் பண்ணி மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பக்கூடிய டைம் வந்து ஈவினிங் நைட் வந்து 10 o'clock 11 o'clockனால எல்லா லோடும் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புறது. பொதுவாகவே we have delivery system in the morning and dispatch system in the evening. அதுதான் பிளான். உங்களோட ப்ராசஸில் வந்துட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் பார்சல் வந்துட்டு கன்னியாகுமரியில் புக் பண்ணுறாங்க, அது வந்து சென்னையில் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் அதோட உரிமையாளர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் ஒரு ட்ராக்கிங் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அதில் என்னென்ன கவனத்துக்கு ஏற்க வேண்டியமான விஷயங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள்? நாங்கள் வந்து அந்த டிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரேஸ் அண்ட் ட்ராக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக புக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட்வொர்க்கில், எங்களுடைய வெப்சைட்டில் எங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த கன்சூமர் நோட் நம்பர் வந்து புக்டு ஃப்ரம் வள்ளியூர் அப்படின்னு வந்துடும். அப்புறம் அது வந்து சென்னைக்கு வந்தோடனே ரிசீவ்டு இன் சென்னைன்னு சொல்லி என்ட்ரி போடுவோம். அப்புறம் டேக்கன் ஃபார் டெலிவரின்னு சொல்லி பையன் இந்த ஸ்டாஃப் வந்து பிக்கப் பண்ணதுக்கப்புறம் அவனுடைய கைக்கு போனதுக்கப்புறம் டேக்கன் ஃபார் டெலிவரின்னு ஒரு என்ட்ரி போடுவோம். இந்த டெலிவரி பண்ணதுக்கப்புறம் டெலிவரி
டெலிவர்டுன்னு போடுவோம். இப்படி ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். இதில் கஸ்டமர்ஸ் வந்து யாராவது வந்து டெலிவரி ஆகணும்னு கேட்டால் நாங்கள் இந்த டிடிஎஸை பார்த்து உடனே அந்த அந்த எந்த இடத்துல இருக்குது இந்த டாக்குமெண்ட் கண்டுபிடிச்சி அது மூலமாக குயிக்காக டெலிவரி பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுப்போம். ஸோ இது மூலமாக நாங்கள் டெக்னாலஜி பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு வசதியை எளிதாக்கிக்கின்றோம். கஸ்டமருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஸோ தட் வீல் ஒர்க் டுகெதர் அண்ட் see that the document is delivered immediately. பொதுமக்கள் வந்து நிறைய ப்ரைவேட்டாக அவங்களோட பர்சனல் விஷயத்துக்காக வந்துட்டு கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது உண்டு. பட் ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வந்துட்டு ஏதாவது அரசாங்க தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி அணுகுதல்கள் வந்திருக்கா? அரசாங்கத்தையே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக எல்லா தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷன் நினைக்கிறேன், என்னுடைய கஸ்டமர்ஸ் நேம் சரியாக தெரியல. தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷன் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு யூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்காக 1000 rupees கொடுத்தாங்கல்ல, அதுக்காக அந்த டெலிவரிக்கான சில டாக்குமெண்ட்லாம் எங்கள் மூலம் அனுப்புனாங்க. இப்படி அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, எல்லாமே எங்களை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசையாக இருக்கு. ப்ரைவேட் கம்பெனிங்க எல்லாமே வந்துட்டு கொரியர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டெலிவரி, ஒரு மாதிரி விரைவு டெலிவரி அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கவர்மெண்ட் செக்டரில் இருக்க போஸ்டல் ஆஃபீஸோட அந்த வரவேற்பு வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கு அப்படின்றதுனால. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த டிலே டெலிவரிலாம் என்ன ஆச்சுன்னா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அவங்களும் அந்த ஸ்பீட் போஸ்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு ஸ்பீட் போஸ்ட் டிவிஷன் ஆரம்பிச்சு அவங்களும் வந்து இன்னைக்கு ப்ரைவேட் கொரியரோட போட்டி போடுற அளவுக்கு சிஸ்டத்தை ஏற்படுத்தி அவங்களும் மார்க்கெட்டில் இறங்கி வேலை செய்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு கொரியர் கம்பெனியுடைய காம்படிட்டர் தான். நாங்கள் ரெண்டும் காம்படிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் மக்கள் மத்தியிலும் சரி அல்லது கம்பெனிகள் மத்தியிலும் போய் பார்சல் எடுக்கிறாங்க. ஈவன் கிளைண்ட் ஆஃபீஸ்க்கே போய் பார்சல் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தே ஆல்சோ ஸ்ட்ரென்தன் த சிஸ்டம். ஸோ இட்ஸ் a குட் சிஸ்டம். இட் இஸ் ஃபைனலி பப்ளிக் இஸ் கெட்டிங் த பெனிஃபிட். சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஆரம்பத்தில் டாக்குமெண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 87, 88லாம் நல்ல பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் 2005-06 இமெயிலு எஸ்எம்எஸ் எல்லாம் வந்தோடனே அது ஒன்று அதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு முக்கியமாக வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் அனுப்புகிற சிஸ்டம் நின்று ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கை ஒருத்தர் கொடுத்தாருன்னா அதை வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ண செக்கே எங்கள்கிட்ட தருவோம், கொரியர் வந்து கொடுவோம். நாங்கள் தான் போய் டெலிட் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த செக் அமௌண்ட்டு. இப்போ அதெல்லாம் வந்து நின்று போச்சு. நின்று போய் எங்களுக்கு வியாபாரம் வந்து கொஞ்சம் அதனால் வந்து ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் வந்து பெரிய லெவலில் நாங்கள் வந்து எங்களுடைய சேல்ஸை உயர்த்த முடியல. அப்படி ஒரு 7-8 வருஷம் ஓடிச்சு. ஆனால் இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறம் கோவிட் ஒரு பெரிய இம்பேக்ட், எங்களுக்கு சுத்தமாக பிஸ்னஸ்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 years 2 years இருந்ததுன்னா மக்கள் மத்தியிலும் சரி கம்பெனியும் சரி இந்த பார்சல் பிஸ்னஸ் கொஞ்சம் எங்களுக்கு கூடி போச்சு. பார்சல் அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுறதை பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த ஆன்லைன் ஆர்டர் கூட்டி போய் ஆன்லைனில் டெலிவரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக வந்த கம்பெனிகள் உங்களுக்கு தெரியும். டெலிவரின்னு ஒரு கம்பெனி, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் they are running 2 companies. One is selling their products online, also they are also delivering their parcels through their network. அப்படி கம்பெனி தான் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும். டெலிவரி ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they have only delivery system. they deliver their products of various customers. யாரெல்லாம் ஆன்லைனில் செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. எங்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸு, ஆயில் கம்பெனிஸு, ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் கம்பெனிஸ், இப்படி மெடிக்கல் கம்பெனிஸ், இப்படி நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வருது. இது மூலமாக பார்சல் டெலிவரி எங்களுக்கு கூடுது. ஸோ ஒரு பக்கம் அந்த பக்கம் வியாபாரம் குறைந்தாலும் எங்களுக்கு நியூ பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பார்சல்ஸ் வந்து குயிக்காக அனுப்பக்கூடிய நாங்கள் வந்து வி ஹவ் ரெடியூஸ் ரேட்ஸ் வந்து முன்னாலாம் பார்சல்ஸ் நிறைய சார்ஜ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி பார்சல்ஸ் நிறைய வாய்ப்புகள் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்போ அந்த ரேட்டை குறைச்சி ஒரு காம்படிட்டிவ் ரேட் கொடுத்து அது மூலமாக வி ஹவ் பிக்கிங் அப் லாட் ஆஃப் வால்யூம்ஸ் பண்ணி வி ஆல்சோ அதனால் ஏற்பட்ட மாற்றத்தில் நிறைய வேன்ஸ் ஆட் பண்ணி டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அதிகமான வேன்களையும் நாங்கள் ஆட் பண்ணி
பாயிண்ட் டு பாயிண்ட் டெலிவரி ஆரம்பிச்சோம். எப்படின்னா மெட்ராஸ்லேருந்து ஹப்னு சொல்லும்போது ஹப் மூலமாக தான் போகணும்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி இல்லாமல் மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு ஒரு வண்டி, திருநெல்வேலிக்கு ஒரு வண்டி வேனு, தஞ்சாவூருக்கு வேனு, திருவாரூருக்கு ஒரு வேனு, கரூருக்கு வந்து வேன்களை கூட்டி அந்தந்த ஊர்களுக்கான ப்ராடக்டை நாங்கள் வந்து குயிக்காக டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தை பெருக்கி கொண்டோம். இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, பார்சல்ஸ் பிஸ்னஸ்ஸு, இது மூலமாக மக்களுடைய தேவை, அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. இப்போ வந்து மக்கள் மத்தியில் எந்த பொருளாலும் இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது வீட்டில் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து மெடிசன் ஆர்டர் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து க்ரோசரி ஆர்டர் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் வந்து பணத்தை பற்றி கவலைப்படணும்னு தெரியல, தே வாண்ட் கம்ஃபர்ட். அதே மாதிரி கொரியர் சிஸ்டத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டாக டக்குன்னு கொரியர் அனுப்பு, அதான் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. எங்களுக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை, பாதிப்பு இருக்குது. இந்த மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வரக்கூடிய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து நாங்கள் கொரியர் பண்ணுறதுக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் அந்த அமௌண்ட் எப்படி நீங்கள் வந்துட்டு நிர்ணயிக்கிறீங்க சார்? மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.